வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி, ப்ரோ, when you say 6 or 8 தசா புத்தி not good or not good time, the 6th and 8th is from லக்னா or ராசி. ஓகே. நேற்று ஒரு விஷயம் பேசியிருந்தோம். எப்பொழுதுமே லக்னத்துக்கு 6ஆம் பாவகமும் லக்னத்துக்கு 8ஆம் பாவகமும் கெடுதல் கொடுக்கிறது. ராசிக்கு 8ன்றது கோச்சாரம் தான் பிரதர். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது, 8ஆம் இடத்துல சனி வந்துட்டார்ல, அப்போ சில ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்பு பலன்களா கொடுக்குறாருல. இந்த மாதிரியான அமைப்புகள் கோச்சாரத்துக்கு ராசி, ஓகேங்களா? லக்னத்துக்கு உங்களுடைய ஜனன கால அடிப்படையில் இருக்கிற அமைப்பு தான். இப்போ உங்களோட கேள்வி 6-8 அமைப்புகளை எதுல இருந்து எடுக்கிறீங்க? கண்டிப்பாக லக்னத்துக்கு மட்டும்தான். லக்னத்துக்கு மட்டுமான அமைப்புகள்ல தான் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும். சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு விளக்கம் சொல்றேன். இந்த விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் மலேசியால இல்லை, யாருமே சொல்லி நான் கேட்டதில்லை. உங்களுடைய ஜனன கால ஜாதகம் அப்படின்றது உங்களோட வீடு மாதிரி, சரிங்களா? வீட்டோட என்ட்ரன்ஸு லக்னம். வீட்டினுடைய பின்னாடி வெளியே எக்ஸிட் இருக்குல்ல, நம்ம அது மெயினாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆனாலும் பின்னாடி எக்ஸிட் 12ஆம் பாவகம். இதுல 6-8 பாவகம் என்ன பாவகம் அப்படின்னா நம்ம வீட்டோடைய ரெஸ்ட் ரூம், வாஷ்ரூம். ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரியுதான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டில் கிச்சனுக்கு போறீங்கன்னா கிச்சன்ல என்ன இருக்கும்? சமைச்சு வச்சிருப்பாங்க, சாப்பாடு இருக்கும். சாமி அறைக்கு போறீங்க, பூஜை ரூமுக்கு போறீங்க, என்ன இருக்கும்? சாமி இருப்பாங்க, பூஜை பொருட்கள் இருக்கும், பூக்கள் இருக்கும், நறுமணமா இருக்கும். ஹாலில் உட்காடுறீங்க, டிவி இருக்கும், யூடியூப் போயிட்டு இருக்கோம், பார்ப்போம். பெட்ரூம் போகிறோம், தூங்குவோம். அப்போ ஒரு இடத்துக்கு ஒரு பலன் இருக்குல்ல, அதுல அந்த வீட்டுக்கு தேவையில்லாத பாவகம் இல்லை, வீட்டுக்கு அந்த பாவகம் தேவை. அந்த 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 என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு அந்த அறை தேவை, கழிவறை தேவை, நம்மளோட ரெஸ்ட் ரூம் நமக்கு தேவை. ஆனா அந்த ரூமுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுமா? ஆகாது இல்ல. இதுதான் அந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும். 6ஆம் இடம் 8ஆம் இடம் எப்பொழுதுமே ஒரு மாதிரியான வில்லங்கமான ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத அமைப்பை கொடுக்கும். அந்த பாவகம் சுப அமைப்புல இருக்குங்க, ஒரு மாதிரியான நல்ல அமைப்புகள்ல இருக்குங்க, அப்போ கூட திருட்டுத்தனமான வருமானம் தான் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அமைப்புகளை எங்க பார்க்கணும்? லக்னம் வலுத்து லக்னாதிபதி ஒரு மாதிரி 6-8 அமைப்போட பகை வீட்டுல சுபத்துவமாக இருக்கிறாரு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேஷ லக்னம் இல்ல, திருடணும் அப்படின்னாக்கா கோச்சிக்காதீங்க, சனி தான் திருடன். ஓகே, இந்த அமைப்புல இருள் கிரகம் சம்பந்தப்படக்கூடிய லக்னங்களாக இருக்கணும், ராசிகளாக இருக்கணும். ஆனா மெயினா லக்னம் தான். இருள் கிரக லக்னம் லக்னத்துக்கு எதிரியோட வீட்டுல சுபத்தன்மை அடையுது. ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னக்காரங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரியனோட வீட்டுல மறைந்து, சூரியன் வீடு கொடுத்த சூரியன் உச்சமா இருக்காரு, மறைந்து அதே விருச்சகமா தனுசுல இருக்கக்கூடிய குருவின் பார்வையில சுபத்துவமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு லக்னத்தை புதன் தனிச்சு பாக்குறாருன்னு வைங்க, கடகத்துல இருந்து. அவரு அந்த 8ஆம் இடம்ன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு மாதிரி வில்லங்கமான மனநிலையில இருப்பாரு, திருட்டுத்தனமான வழிகளில் சம்பாதிப்பார் அரசு துறையில. அதனாலதான் தூக்கி சிம்மத்துல போட்டேன், ஓகேங்களா? ஏன் 8ஆம் பாவகம்ன்றது ஒருத்தனை திருட்டுத்தனமா, கிரிமினலா, இன்னொருத்தருக்கு தெரியாம, அது ஏன் சனியை போட்டீங்க? சனி திருடங்க, செவ்வாய் சண்டைக்காரன். செவ்வாய் போய் வெட்டிட்டு வாடானா வெட்டிட்டு வந்துடுவான். சனி அப்படி இல்லை, முதுகுல குத்துவான், ஏமாத்துவான், மனசுக்குள்ள வச்சு புழுங்குவான், குறை பேசுவான். இது சனி. இந்த அமைப்புல இருக்கிறவன் உங்களுக்கு தெரியாம தாங்க உங்களை திருட முடியும். உங்ககிட்ட சொல்லிட்டு நான் திருடுவேனா? அப்போ உங்களுக்கு தெரியாம தானே திருடுறோம், அதுதான் திருட்டுத்தனம். செவ்வாய் அப்படி இல்லை, நெஞ்ச நிமித்திட்டு மின்னுக்கு வருவாரு சண்டைக்கு. செவ்வாய் ரோசக்காரன். இந்த அமைப்புல 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் லக்னத்துக்கு 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் லக்னத்துக்கு 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் அந்த ஜாதகருக்கு தேவையில்லாத குணங்கள், தேவையில்லாத கடன்கள், தேவையில்லாத நோய்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள், விபத்துகள், மரணங்கள், இது மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க தசாபுத்தி அமைப்புன்னு சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாமுமே லக்னத்தை பேஸ் பண்ணி தான், கண்டிப்பா ராசியை பேஸ் பண்ணி இல்லை, சரிங்களா? இதுல என்னன்னா உயிர் காரகத்துவம், ஜட காரகத்துவம் ரெண்டுமே லக்னத்துக்கு பார்ப்போம். இது அன்னைக்கு கூட ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். லக்னத்துக்கு உயிர் காரகத்துவமும் பார்க்கலாம், ஜட காரகத்துவமும் பார்க்கலாம். ராசிக்கு ஜட காரகத்துவம் மட்டும்தான் பார்க்கணும். புரிஞ்சிருக்காது, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். ராசிக்கு ஜட காரகத்துவம் மட்டும்தான், லக்னத்துக்கு உயிர் காரகத்துவம், ஜட காரகத்துவம் ரெண்டுமே செயல்படும், சரிங்களா? வேற வீடியோல சந்திக்கலாம். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.